வணக்கம். வெல்கம் டு எஸ்எஸ்சி ஜிடி 2024 கிராஷ் கோர்ஸ். நம்மளோட இங்கிலீஷ் சீரிஸ்ல இது பார்ட் 7. ஸோ நம்ம கொஸ்டினை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் கொடுக்குற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம வந்துருன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி வாங்க 20 கொஸ்டின் எப்படி இங்கிலீஷ் கேட்டிருக்காங்க கம்ப்ளீட்டா வந்துருன்னா டீகோட் பண்ணலாம். கொஸ்டின் நம்பர் 1, fill in the blanks with appropriate homonyms. At a particular dash of life, the body goes through some unnecessary changes. ஸோ இல்லைன்னா ஹோமோனிம்னா ஒன்றும் கிடையாது. சவுண்ட் அண்ட் வந்து ஸ்பெல்லிங் ரெண்டுமே வந்து என்ன சேமா இருக்கும், பட் மீனிங் மட்டும் வந்து என்ன டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ அதுதான் வந்து என்ன ஹோமோனிம் சொல்லுவாங்க. இங்க ரெண்டு இது வந்து சேமா இருக்காங்க. அதாவது சவுண்ட் அண்ட் வந்து என்ன அப்படின்னா ஸ்பெல்லிங் ஸ்டேஜ்ல வந்து என்ன சேமா இருக்கு, ஆனா மீனிங் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். அட் அ பர்டிகுலர் டேஷ் ஆஃப் லைஃப்னா ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் தான், ஆனா என்ன வந்து என்னன்னா கண்டிப்பா மீனிங் வரும்னா இந்த ஸ்டேஜ் தான் வரும். ஸ்டெப் மீன்ஸ் வந்து லைஃப்ல ஒரு ஸ்டெப், அது இன்னொரு வந்து என்ன லெவலுக்கு போறது. இந்த ஸ்டேஜ் மீன்ஸ் வந்து ரைஸ்டு பிளாட்ஃபார்ம், பில்டிங் ரிலேட்டடா வந்து சொல்றது. அதனால இது வராது, இதுதான் கரெக்டான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 2, ஸ்பாட் த எரர் வந்து கேட்டிருக்காங்க. ஜித்தன் அண்ட் ஹீரோ லவ்ஸ் டு ஈட் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஃபார் த லஞ்ச். ஸோ இதுல எது வந்து எரரா இருக்கு அப்படின்னா லவ்ஸ் தான். ஏன் இங்க எரரா இருக்கு அப்படின்னா ஜித்தன் அண்ட் ஹீரோ வந்துன்னா ரெண்டு பேர், அப்ப ரெண்டுன்னு வரும்போது என்ன வரும், தேன்னு வரும்ல. ஸோ அவர்கள் அப்படின்னு வரும் சரிங்களா. அவர்கள் வர இடத்துல என்ன யூஸ் பண்ணணும், ப்ளூரல் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ப்ளூரல் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா லவ்ஸ் அப்படின்னு வரும், லவ் அப்படின்னு வரும். இதே இது இப்போ ஏதாவது ஒரு ஆளு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹீன் இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து என்னன்னா சிங்குலர் யூஸ் பண்ணும். ஸோ சிங்குலர் இடத்துல வர என்ன வரும்னா லவ்ஸ் அப்படின்னு வரும் சரிங்களா. அப்ப இதுல ஆன்சர் எப்படி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜித்தன் அண்ட் ஹீரோ லவ் டு ஈட் வந்துன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஃபார் த லஞ்ச். இதுலதான் ஏறதுக்குனால இதுதான் வந்து நம்ம மார்க் பண்ணணும். கொஸ்டின் நம்பர் 3, செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஹோமோனிம் ஆஃப் த கிவன் வேர்ட். இதுல ப்ளூக்கு வந்து என்னன்னா ஹோமோனிம்ஸ் அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா ப்ளூ தான் சரிங்களா. இங்க இது எல்லாத்தையும் எல்லாமே ஒன்னையும் வந்து ஸ்பெல் பண்ணிப்பாங்க. இது பில்லோன்னு வரும், இது ப்ளோன்னு வரும், இது வந்து ப்ளோன்னு வரும். சரி இப்ப என்னன்னா இந்த ப்ளோவோட பாஸ்டன்ஸ் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ அப்படின்னா சரிங்களா. இப்ப என்ன கேட்டிருக்காங்க, ஹோமோனிம்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அப்ப ப்ளூவோட ஹோமோனிம்ஸ் வந்து என்னன்னா ப்ளூ. ஸோ இது வந்து தெரிஞ்சுக்கிற வேண்டியது. கொஸ்டின் நம்பர் 4 வந்து என்னன்னா ஸோ சப்ஸ்டியூட் தான் வந்து அண்டர்லைன் வேர்டு வந்து என்னன்னா கேட்டிருக்காங்க. அதுக்கான கரெக்டான சென்டென்ஸ் நம்ம கொடுக்கணும். மிஸ்டர் சக்சேனா ஹாஸ் வந்து எக்ஸ்போஸ்டு த சைல்ட் ஃப்ரம் த ஆர்ஃபனேஜ். ஸோ எக்ஸ்போஸ்டு அப்படின்னா ஒன்றும் கிடையாது, அவர் வந்து அடாப்ட் பண்ணது. இல்ல இந்த சென்டென்ஸை வாசிக்கும் போதே பாருங்களேன், இதுல கண்டிப்பா வந்து அடாப்டட் அப்படின்னு போட்டா அந்த இடத்துல வராது, அடாப்டட் வராது, அக்செப்டட். மிஸ்டர் சக்சேனா ஹாஸ் அக்செப்டட் த சைல்ட் ஃப்ரம் ஆர்ஃபனேஜ் அப்படின்னா இது வந்து நார்மல் சென்டென்ஸ் நம்ம நிறைய இடத்துல படிக்கும்போது இந்த மாதிரி யூஸ் பண்ணிடுறோம். ஹி அக்செப்டட் த சைல்ட் ஃப்ரம் ஆர்ஃபனேஜ் கண்டிப்பா இது எது ரிலேட்டடா வரும்னா he adopted சரிங்களா. அப்ப மிஸ்டர் சக்சேனா has adopted child from the orphanage அப்படின்னு வரும். கொஸ்டின் நம்பர் 5, செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஆண்டனிம் ஆஃப் த கிவன் வேர்ட்ஸ். அக்யூரேட்டுக்கு அதுக்கான ஆண்டனிம் கேட்டிருக்காங்களே. ஃபர்ஸ்ட் அக்யூரேட் அப்படின்னா மீனிங் என்ன, நம்ம அக்யூரேட்டான ஒரு ஆன்சர் சொல்லுங்க கூட வந்து நம்ம பேசிருப்போம்ல. அப்ப அக்யூரேட் மீன்ஸ் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ அதுக்கு அப்படியே டைரக்டா இருக்கிற சினானிம்ஸ் வந்து ப்ரொஃபிஷியன்ட் சரிங்களா. எய்ஸ் டெஃபினட்டா அந்த இடத்துல வராது. அப்ப அதுக்கு ஆண்டனிம் என்ன அப்படின்னு பார்த்தா அன்ரிலையபிள். ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர் ஃபார் த ஆண்டனிம். சரி ஃபியஸ்டா அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குல்ல, இதுக்கு மீனிங் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்பானிஷோட வந்து என்ன ஒரு ரிலிஜியஸ் ஃபெஸ்டிவல் பேர் தான் ஃபியஸ்டா அப்படின்னு சொல்றாங்க. ஸ்பானிஷோட வந்து என்னன்னா ரிலிஜியஸ் ஃபெஸ்டிவல் அப்படின்னு வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரிங்களா. இன்கேஸ் நம்ம வந்து என்னன்னா ஃபியூச்சர்ல ஷிஃப்ட்ல எழுதும் போது ரிலேட்டடா மேபி கேட்டாங்க அப்படின்னு பார்த்தோன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். கொஸ்டின் நம்பர் 6, செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஆப்ஷன் டு ஃபில் இன் த blank. ஸோ இங்க his seat was a dash in our row. இதுல மூணே மூணு தான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டும். அதாவது ஃபார் அப்படின்னு இருக்கு, அதே மாதிரி வந்து என்னன்னா ஃபார்தர் அப்படின்னு வரும் சரிங்களா. அதே மாதிரி வந்து என்னன்னா ஃபார்தஸ்ட். ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரூல்ஸ் படிச்சிருப்போம். ஸோ ஃபார் வந்து என்னன்னா சிம்பிள் சரிங்களா. ஃபார்தர் வந்து என்னன்னா கம்பேரிட்டிவ் டிகிரியில வந்து என்னன்னா யூஸ் பண்றதுக்கான இது சரிங்களா. அதே மாதிரி ஃபாதர்ஸ் வந்து சூப்பர்லேட்டிவ் டிகிரி. சூப்பர்லேட்டிவ் மீன்ஸ் இதுதான் ஹையஸ்ட், இதான் லார்ஜஸ்ட் அப்படின்னு சொல்ற இடத்துல வந்து என்ன வருது. இப்ப இதுக்கு என்ன ஆகுதுன்னா ஹி சீட் வாஸ் த ஃபாதர்ஸ்ட் இன் ரோ. அதாவது கடைசியான இதுல வந்து என்ன இந்த ரோவோட கடைசியில வந்து என்ன இருந்துச்சு. ஸோ இதுதான் வந்து கரெக்டா வரும். நியர் டு கண்டிப்பா வராது. அருகில் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த சென்டென்ஸ்ல போடும்போது கரெக்டா வராது. ஃபர்தர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ ஃபர்தருக்கும் ஃபாதருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் இருக்கு. இப்ப ஃபர்தர் அப்படின்னு சொல்றாங்கன்னா இதை ரெண்டு டேர்ம்ல வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஒண்ணு வந்து என்னன்னா அடிஷனல். ஸோ ஃபர்தர் அப்படின்னா அடிஷனல் ஆர் வந்து மோர் ஓவர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த இடத்துல தான் வந்து என்னன்னா இந்த ஃபர்தர் அப்படின்னு வந்து யூஸ் பண்ணுவாங்க சரியா. அடிஷனல் சொல்றா ஆர் வந்து என்னன்னா மோர் ஓவர் அப்படின்னு கூட வந்து என்ன சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ இது வந்து நோட் பண்ணிக்கங்க. அடுத்து ஃபார் ஆல்ரெடி சொல்றேன் சிம்பிள். ஸோ ஹி சீட் வாஸ் அ ஃபார் இன் அவர் ரோ. ஸோ சென்டென்ஸ்ல வந்து கரெக்டா மேட்ச் ஆகல. அப்ப ஹி சீட் வாஸ் அ ஃபார்தஸ்ட் இன் ரோ. ஸோ அவர் தான் வந்து என்ன கடைசியில இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. கொஸ்டின் நம்பர் வந்து என்னன்னா 7, a sentence given below, ஒன் வந்து மிஸ்பெல்ட் வேர்ட். இந்த மிஸ்பெல்ட் வேர்டு என்னன்னு சொன்னாங்க. இல்ல நம்ம பார்க்கும்போதே தெரிஞ்சிடும் அப்ரிவியேஷன்ஸ் வந்து என்னன்னா தப்பா கொடுத்துருக்காங்க சரிங்க. அப்ப அப்ரிவியேஷனுக்கான கரெக்டான ஸ்பெல்லிங் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம ஈஸியா வந்து ஆன்சர் பண்ணிடலாம். கொஸ்டின் நம்பர் 8 வந்து என்னன்னா ஆண்டனிம் கேட்டிருக்காங்க. புட் ஃபோர்த் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. ஸோ புட் ஃபோர்த்துக்கு ஃபர்ஸ்ட் மீனிங் நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா ஈஸியா வந்து சொல்லு. அதாவது என்னன்னா ஹி
முன்வைத்தார் அப்படின்னு கூட சொல்லுவாங்க தெரியுமா? ஸோ he put forth his வந்து என்னன்னா கமெண்ட் அப்படின்னு சொல்றது. அப்ப முன் வைத்தார் மீன்ஸ் வந்து என்னன்னா டு பிரசன்ட் சம்திங் வந்து என்னன்னா அவர் கொடுத்தாரு அப்படின்னு சொல்றது. ஸோ இதுக்கு அப்படியே வந்து ஆப்போசிட் என்ன வரும்? கன்சீல். ஸோ ஒரு இதை முன் வைத்தார், அவர் கொடுத்தாருக்கு அப்படியே ஆப்போசிட் வந்து என்ன? கன்சீல். ஆர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா சீக்கிரட்டா வச்சுக்கிட்டாரு. ஸோ இது வெளியே காமிக்கவில்லைன்னு சொல்றது. சரிங்களா? ஸோ ஸ்டாப் அகைன்ஸ்ட் அப்ளை இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா புட் ஃபோர்த்துக்கு ஆண்டனிமா வந்து வராது. சரிங்களா? கொஸ்டின் நம்பர் வந்து 9 என்ன சொல்லியிருக்காங்க? மோஸ்ட் அப்ரோப்ரியேட் சினானிம்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதை அண்டர்லைன் பண்ண வேர்டுக்கு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். நோ ஒன் கேன் எக்ஸ்டெர்மினேட் பாவர்ட்டி ஃப்ரம் திஸ் வேர்ல்ட். எக்ஸ்டெர்மினேட்னா ஒன்றும் கிடையாது, அடியோடு வந்து என்ன அழித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அடியோடு வந்து என்ன ஒன்றும் இல்லாம வந்து என்னன்னா தடமே இல்லாம அழிச்சிடும் சொல்லுவாங்க. அதுதான் சொல்றது. அப்ப எக்ஸ்டெர்மினேட் மீன்ஸ் வந்து என்னன்னா எராடிகேட் சொல்றது. எராடிகேட்மே வந்து என்ன அப்படின்னா சுத்தமா ஒன்னே இல்லாம கம்ப்ளீட்லி வந்து என்ன டெஸ்ட்ராய் பண்றது. ஸோ அதான் வந்து என்னன்னா எராடிகேட். அப்ப நோ ஒன் கேன் வந்து என்ன எராடிகேட் பாவர்ட்டி ஃப்ரம் திஸ் வேர்ல்ட் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இதுக்கான சினானிம்ஸ் பிளான்ட் வராது, எம்டியூர் வராது, செக்யூர்லாம் வரவே வராது. இதுக்கு ஏத்தாப்புல. சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 10ல என்ன சொல்றாங்கன்னா மோஸ்ட் அப்ரோப்ரியேட் சினானிம்ஸ் தான் கேட்டிருக்காங்க. we had to move slowly through the narrow valley அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி இதுல ஒவ்வொன்றும் பாருங்களேன். இம்மினன்ட் அப்படின்னா இது எதுக்கு வரும்னா இந்த இம்மினன்ட் த்ரெட்னு சொல்லுவாங்க. அதாவது இமிடியேட்டா வர ஒரு த்ரெட் அப்படின்னு சொல்ற இடத்துல இந்த இம்மினன்ட் யூஸ் பண்ணாங்க. ட்ரையரி அப்படின்னா எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டா ரொம்ப டல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா லைஃப் ரொம்ப டல்லா போயிட்டு இருந்தா ட்ரையரி அப்படின்னு சொல்லுவாங்க. மேக்ஸிமம் as we know that and cramped அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. இந்த கிராம்ப் அப்படின்னு ஒரு வேர்டு எங்க யூஸ் பண்ணா மசில் கிராம்ப் அப்படின்னு வந்து நம்ம படிச்சிருப்போம். ஆர் வந்து நம்ம ஃப்ரெண்ட் கூட பேசும்போது கூட வந்து மசில் கிராம்ப் பிடிச்சுக்கிச்சுன்னு சொல்றேன். அப்ப கிராம்ப்னா என்ன அப்படின்னு பார்த்தா இறுக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இறுக்கம் மீன்ஸ் வந்து என்னன்னா அப்படியே அந்த என்ன சொல்றது மசிலோட இதெல்லாம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப டைட்டா பிடிச்சிருக்குன்னு சொல்றேன். அப்ப அது நேரோ தானே. ஸோ நேரோ அப்படின்னாவே என்ன அப்படின்னு பார்த்தா ரொம்ப இறுக்கமா வந்து என்னன்னா சுருங்கிய இடம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அப்ப அதுக்கு அப்படியே வந்து ஸ்னானிம்ஸ் கேட்கறாங்க. அதனால கிராம்ப்ட் தான். சரிங்களா? Question number 11. Select the most appropriate option that can substitute the underlined segment. சரி. We should also learn to trust what he says. After all, he is a reformed person now. சரி இதுல எந்த ஆப்ஷன் கரெக்டா வர்றதுக்கு முன்னாடி இந்த 4 ஆப்ஷன்ல நம்மளால எதை எலிமினேட் பண்ண முடியும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்த்தேன். நோ பெயின் நோ கெயின் டெஃபினட்டா இந்த இடத்துல வராது. சரியா? டு wrap our head around something அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு குதிரை இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு குதிரைக்கு கடிவாளம் போட்டா எப்படி ஒரே டைரக்ஷன்ல இருக்குமோ அதே மாதிரி வந்து நம்ம திங்க் பண்ண விடுற மாதிரி வரும் இதுல. டு மேக் மேட்டர் ஒர்ஸ் அப்படின்னு இந்த இடத்துல இது வர வச்சுங்களா. டு ட்ரஸ்ட் வாட் ஹி சேஸ் கரெக்டான வந்து என்ன சப்ஸ்டிட் எது வரும்னா டு கிவ் சம்மோன் ஏ பெனிஃபிட் டவுட் அப்படின்னா அவர் பேசுறத நீங்க கேளுங்க, கேட்டு அதுக்கப்புறம் வந்து ஆன்சர் பண்ணுங்க அப்படின்னா அவருக்கு வந்து என்னன்னா டைம் கொடுத்து நம்ம அனலைஸ் பண்றது. ஏன் அவருக்கு டைம் கொடுத்து அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா ஹி இஸ் அ ரிஃபார்ம்டு பர்சன் நோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால கரெக்டான சப்ஸ்டியூட் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ தான் வரும். சரிங்களா? Question number 12. Select the most appropriate option that can substitute the underlying segment. So the manager have get hot under the collar when the worker demanded higher wages. The complete sentence என்ன சொல்றாங்கன்னா ஒர்க்கர் வந்து என்னன்னா ஹை வேஜ் டிமாண்ட் பண்ணதுனால மேனேஜருக்கு வந்து ஒரு மாதிரி படபடப்பாயிடுச்சு. அதான் ஹாட் அண்டர் த காலர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கம்ப்ளீட் சென்டென்ஸ் எதுனா ஆல்ரெடி முடிஞ்ச போன விஷயத்த சொல்றாங்க. இவங்க வந்து என்னன்னா ஒர்க்கர் டிமாண்ட் பண்ணனால இவருக்கு வந்து படபடப்பு ஆயிருச்சு. அப்ப பாஸ்ட தான் சொல்றதுனால வந்து என்னன்னா இந்த கம்ப்ளீட் சென்டென்ஸ் எதுல வந்திருக்கணும்? பாஸ்ட்ல தான் வந்திருக்கணும். சரிங்களா? ஆனா இங்க தேவையில்லாம என்ன இருக்குன்னா ஹேவ் இருக்கு. இந்த ஹேவ் வந்து என்ன பிரசன்ட் பர்ஃபெக்டா வந்து என்ன குறிக்கும். சரிங்களா? அப்ப பிரசன்ட் பர்ஃபெக்ட் வந்து கண்டிப்பா இந்த இடத்துல வரக்கூடாது. அப்ப அதை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா வேற என்ன இதுல வரணும்? மேனேஜர் வந்து என்ன ஹாட் ஹாட் அண்டர் தான் வந்து என்ன காலர். சரிங்களா? அப்ப ஹாட் வந்து என்ன வரும்னா சிம்பிள் வந்து என்னன்னா பாஸ்ட் தான் சொல்லணும். சரிங்களா? இப்ப இந்த கரெக்டான வந்து என்ன டென்ஸ் வந்து என்ன வரும்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல எழுதணும்னா ஆன்சர் வந்துருச்சு. ஹேவ் எடுத்துட்டு மேனேஜர் ஹாட் ஹாட் அண்டர் த காலர் when the worker demanded higher wages போட்டா அதுதான் கரெக்டான ஆன்சர். Question number 13. So select the most appropriate option that can substitute the underlying segment. The before taxon present on the toad skin. Toad அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேரையோட வந்து என்னன்னா ஸ்கின்ல இருக்கிறது. Can irritate you but touching the toe shall not cause you வந்து வாட்ஸ். வாட்ஸ்னா ஒரு பொக்களத்தை வந்து என்ன உண்டாக்குதுன்னு சொல்றாங்க. சரி, பொக்களம் மாதிரி வந்து என்ன வருது. சரி இப்ப இதுல என்ன கம்ப்ளீட் சென்டென்ஸ் சொல்ல வராங்கன்னா அதாவது தேரையில இருக்கிற ஸ்கின்ல இருக்கிற பிஃபோர் டாக்ஸின் வந்து என்னன்னா இரிட்டேட் பண்ணலாம். ஆனா அது நீ தடுறதுனால வந்து என்னன்னா நம்மளுக்கு பொக்களத்தை உண்டாக்காது அப்படின்னு சொன்னாங்க. இப்ப இந்த உண்டாக்காது என்ன வரும்னா பிரசன்ட்ல வரலாம், ஃபியூச்சர்ல வரலாம்னு சொன்னேன். ஸோ அந்த இடத்துல வரும்போது என்னன்னா ஷால் வந்து வராது. சரிங்களா? ஷால் வந்து என்ன அப்படின்னா மாடல் வெர்ப். சரிங்களா? ஸோ இந்த மாடல் வெர்ப் வந்து கேஷுவலா யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? கேஷுவலா யூஸ் பண்ற இடத்துல தான் வந்து ஷால் வரும். அப்ப இது வந்து எப்பயுமே வந்து உண்டாக்காத போது வந்து நம்மளுக்குன்னா கண்டிப்பா மாடல் வெர்ப் இந்த இடத்துல இதுதான் வில்லு தான் வரும். சரிங்களா? அப்ப வில் நாட் அப்படின்னு வரும். அப்ப வில் நாட்ல இருக்கிற ஒரே ஆப்ஷன்ஸ் வந்து ஓன்ட் கிவ். ஸோ அப்ப பிஃபோர் டாக்ஸின் பிரசன்ட் டோட் ஸ்கின் வந்து இரிட்டேட் பண்ணலாம். ஆனா நம்ம டோட தொடர்னால வந்து என்ன அப்படின்னு பார்த்தா நமக்கு வந்து பொக்களத்தை உண்டாக்குது. ஓன் கிவ் வந்து என்னன்னா வாட்ஸ். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். Question number 14. Select the most appropriate synonyms of the given word. இப்போ மேனிஃபெஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்களே மேனிஃபெஸ்ட்டுக்கு மீனிங் தெரிஞ்சுக்கலாம். நம்ம எங்க லேர்ன் பண்ணிருக்கலாம் அப்படின்னா
எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து நியூஸ் பேப்பர்ல கூட நம்ம வந்து என்ன பார்த்துருக்கலாம். இல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ட பேசும்போது கூட வந்து என்ன இதை படிச்சிருப்போம். அப்ப எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ என்ன? நிறைய பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து என்னன்னா அவங்களோட வருங்கால திட்டங்களை வந்து என்ன வெளிப்படையா வந்து சொல்லுவாங்க சரியா. அப்ப வெளிப்படையா சொல்லும் போது அதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து என்ன அப்பேரண்ட். அப்பேரண்டாவே வந்து என்ன வெளிப்படை தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க சரியா. இப்ப வெளிப்படையான இருக்கிறது ஆன்சர் சரி. இப்ப இதுக்கு மிச்சம் இருக்கிற வந்து ஆப்ஷன் பாருங்க. கிரிப்டிக் நேச்சுரல் டெஃபினட்டா வராது. கன்சீல்டு வந்து மறைமுகம் அப்படின்னு வரும். ஸோ இதுக்கு ஆண்டனிம் தான். மேனிஃபெஸ்டோட ஆண்டனிம் கன்சீல். இப்ப கிரிப்டிக் வந்து மீனிங் என்னன்னா, ஸோ என்கிரிப்ஷன் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு வந்து நம்ம படிச்சிருக்கோம். என்கிரிப்ட் பண்ணி வந்து என்ன வாட்ஸ்அப் எல்லாம் வந்து பண்ணுவாங்கன்னு சொல்லலாம். அப்ப என்கிரிப்ஷன்ஸோட இது வந்து மறைமுகத்தன்மை சரிங்களா. இப்ப மறைமுகத்தன்மை அப்ப மேனிஃபெஸ்டுக்கு ஆண்டனிம்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்கிரிப்ட் சொல்லலாம், இல்ல கன்சீல்டு கூட சொல்லலாம் சரிங்களா. கொஸ்டின் நம்பர் 15 என்ன சொல்றாங்கன்னா, செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஆப்ஷன் டு ஃபில் இன் த blank. எ மினிஸ்டர் ரீச் வந்து வென்யூ ஆஃப் த ப்ரோக்ராம் பிஃபோர் டைம் விச் டேஷ் அப்படின்னு வந்துன்னா ஒன்டர் அண்ட் ஆவ் அமங் த ஆர்கனைசர். டேஷ் மீன்ஸ் என்ன வரும்? விச் கிரியேட்டட். ஓகே, விச் கிரியேட்டட் மீன்ஸ் வந்து அவங்களுக்கு ஒரு மாதிரி வந்து ஷாக் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. அதை இதுல வந்து ட்ராப்டு வந்து வராது. ட்ராப் எங்க வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம க்ளோத் எல்லாம் வந்து நிறைய அரேஞ்ச் பண்ணி வைப்பாங்க தெரியுமா. ஸோ ஒரு மாதிரி ட்ராப்டா வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அரேஞ்ச்மெண்ட் தான் வந்து என்னன்னா ட்ராப்டு அப்படின்னு சொல்லுவாங்க சரியா. சரி, அதனால இது வராது. ஸ்ட்ரென்த் அண்ட் டெஃபினட்டா அந்த இடத்துல வராது. விச் ஸ்ட்ரென்த் அண்ட் ஒண்டர் அப்படின்னு டெஃபினட்டா வராது. விச் லேக்டு அப்படின்னு வந்து விச் லேக்டு ஒண்டர். ஸோ அந்த சென்டென்ஸ்லேயே வந்து என்ன இது மேட்ச் ஆகல. ஸோ அதனால இதெல்லாம் வரவே வராது. அப்படின்னா மினிஸ்டர் ரீச் த வென்யூ ஆஃப் த ப்ரோக்ராம் பிஃபோர் டைம் விச் கிரியேட்டட் ஒண்டர் அண்ட் ஆவ் அமங் த ஆர்கனைசர் அப்படின்னு வரும் சரிங்களா. சரி, காம்ப்ரிஹென்ஷன்ஸ் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க. எப்போதும் காம்ப்ரிஹென்ஷன் ரிலேட்டடா கொடுக்கும்போது கம்ப்ளீட்டா வந்து ரீட் பண்ணிருங்க சரிங்களா. ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணா ஈஸியா வந்து என்னன்னா பண்ணிடலாம். சரி, இதுல ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து என்னன்னா எது அப்படி கரெக்டா வரும் அப்படின்னு பார்க்கலாம். A serving of kiwi fruit வந்துன்னா has twice the vitamin C of orange dash கொடுத்து போட்டிருக்காங்க. இதுல ரெண்டு டவுட் வரும். as much வருமா இல்ல as much as அப்படின்னு வருமான்னு. இப்ப as much as ஏன் வராது அப்படின்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் இதுக்கான மீனிங் என்ன தெரிஞ்சுங்க சரிங்களா. அதாவது சேம் குவான்டிட்டியா இருக்கிற ரெண்டு பொருளை நம்ம கம்பேர் பண்றோம்னு வச்சுங்களேன். அந்த இடத்துல தான் வந்து என்னன்னா ஆஸ் மச்சஸ் வந்து என்னன்னா யூஸ் பண்ணுவாங்க சரியா. கம்பேர் பண்றோம் ஆனா சேம் குவான்டிட்டி இருக்கிற இடத்துல சரியா, ஈக்குவலா இருக்கு. ஆனா ஆஸ் மச் வந்து என்னன்னா கான்ஃபிளிக்டான குவான்டிட்டி, அதாவது ஒன்னு பெருசா இருக்கலாம் இல்ல ஒன்னு சிறுசா இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிற வந்து ரெண்டு குவான்டிட்டியை வந்து என்னன்னா கம்பேர் பண்ற இடத்துல தான் எது யூஸ் பண்ணுவாங்கன்னா ஆஸ் மச்சஸ் வரும் சரிங்களா. ஆஸ் மச் மட்டும் வரும். இப்ப இந்த கிவி ஃப்ரூட் வந்து ட்வைஸ் விட்டமின் சி ஆஃப் ஆரஞ்ச் அண்ட் ஆல்சோ வந்து என்னன்னா டேஷ் பொட்டாசியம் as பண்ணோம்னா இதுமே ட்வைஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா ஆஸ் மச் அப்படின்னு வரும். இப்போ ஆஸ் மச் வந்து கான்ஃபிளிக்டா இருக்கிற குவான்டிட்டி. ஏன்னா இது வந்து என்ன இது பெருசா இருக்கு இது சிறுசா இருக்குன்னு ட்வைஸ்ன்னு வரதுனால. ஸோ அதனால கரெக்டான ஆன்சர் ஆஸ் மச் அப்படின்னு வரும் சரிங்களா. ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து என்ன பார்க்கலாம். 17 வந்து நம்ம வாசிக்கும் போதே வந்து ஈஸியா போட்டுடலாம். ப்ரோமோட்டிங் ஹார்ட் ஹெல்த் அண்ட் டேஷ் இருக்குல்ல, கண்டிப்பா என்ன ரெகுலேட்டிங் வந்து என்னன்னா டைஜஷன்ஸ் அண்ட் லோவரிங் வந்து கொலஸ்ட்ரால் லெவல் அப்படின்னு தான் வரப்போகுது. டிப்ரெசிங் டாமிங் அதே மாதிரி கன்ஸ்ட்ரைனிங் இதெல்லாம் வராது. ஆன்சர் வந்து என்னன்னா ரெகுலேட்டிங் தான் வரும் சரியா. அடுத்து 18வது கொஸ்டினுமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ அதுல இருந்து அப்படியே வந்து என்னன்னா ஆன்சர் பண்ற மாதிரி தான் இருக்கும் சரிங்க. இங்க இங்க வருங்க நியூட்ரியன் எசென்ஷியல் டு டேஷ் ஃபுட் இன்டு எனர்ஜி. ஸோ எதை இந்த இடத்துல கரெக்டா வரும்? கன்வெர்ட் வந்து என்னன்னா ஃபுட் இன்டு எனர்ஜி அப்படின்னு தான் வரப்போகுது. ஸோ இதுல ஏதாவது நம்ம வேர்டை வந்து அப்ளை பண்ணி பார்க்கணும். அப்படி அப்ளை பார்க்கும்போது சென்டென்ஸ் கரெக்டா வந்துச்சுன்னா அதுதான் ஆன்சரா எடுத்துக்கணும் சரிங்களா. அதே மாதிரி 19வது கொஸ்டினுமே என்ன பண்றீங்கன்னா அதே பேட்டர்ன்லேயே ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இங்க இருக்கு பாருங்களேன். கிவி ஃப்ரூட் இஸ் ஆல்சோ வந்து என்னன்னா பேக்டு வித் அப்படின்னு வரும் சரிங்களா. ஸோ ஆல்சோ பேக்டு வித் வந்து என்னன்னா அதாவது பிளட் ப்ரெஷர்ஸ் லோவரிங் பொட்டாசியம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் பேக் ஆர் பேர்டன் வந்து டெஃபினட்டா வருது. கண்டென்ட்ஸ் மீன்ஸ் ரொம்ப அப்படியே ஒடுக்கி வச்ச மாதிரி இருக்கும். அதனால இதுவும் வராது. ஓவர் ஸ்டஃப் வந்து டெஃபினட்டா வராது. ஓவர் ஸ்ட்ரீட்மெண்ட்ஸ் தேவையில்லாம அதிகமான அப்படிலாம் கிடையாது. கிவி ஃப்ரூட்ஸ் வந்து ஆல்சோ வந்து என்ன பேக் வித் பிளட் ப்ரெஷர் லோவரிங் வந்து பொட்டாசியம் இருக்கு அப்படின்னு தான் வரும் சரிங்களா. ஸோ அடுத்து ஃபைனல் வந்து என்னன்னா கடைசி கொஸ்டின்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஆப்ஷன் டு ஃபில் இன் த பிளாங்க் வந்து நம்பர் 5ல வந்து என்னன்னா இங்க வரும் சரிங்களா. பட் த நேம் வாஸ் வந்து டேஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்டிமேட்லி சேஞ்ச் டு கிவி ஃப்ரூட். ஸோ இந்த ஹோல் சென்டென்ஸ் ஆர் ஹோல் பேசேஜ்மே என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா கிவி ஃப்ரூட்டோட அட்வான்டேஜ் பிளஸ் கிவி ஃப்ரூட்டுக்கான நேம் ஏன் வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சரிங்களா. ஜஸ்ட் ரீட் பண்ணாவே வந்து ஆன்சர் நம்ம கொண்டு வந்துடலாம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கு. ஆன்சர் வந்து அல்டிமேட்லி தான் வரும் சரியா. இது வரைக்கும் 20 கொஸ்டின்ஸ் வந்து இங்கிலீஷ்ல பார்த்தோம்ல. இந்த 20 கொஸ்டினுமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோர்லெஸ் வந்து ஈஸியா தான் வந்து சால்வ் பண்ற பாருங்க. மினிமம் வந்து 18 பிளஸ் கொஸ்டின்ஸ் வந்து நீங்க ஆன்சர் பண்ணிடும் எக்ஸாம் எழுதும்போது சரிங்களா. அப்படி பண்ணாதான் நம்மளால ஈஸியா வந்து கட் ஆஃப் வந்து கிளியர் பண்ணிட்டு வந்து பிசிக்கா போலாம். சரி, அடுத்ததுல வந்து என்னன்னா எவ்ரி ஷிஃப்ட்ல இங்கிலீஷ் கேட்டிருக்காங்கன்னு வந்து கொடுக்குறேன். அது வரைக்கும் நான் கொடுக்குற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நம்ம சேனல் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் அ நைஸ் டே.